வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு திருவாலங்காட்டு செப்பேடோட வடமொழி பகுதியில் 26லேருந்து 35 வரைக்கும் பார்க்க போகிறோம். 26வது பார்ப்போம். சாப நிர்ய இதேரதர பான விராத கட்டண சமுத்தத வஹ்னவ் வாகவே விஜித்த ருத்ர மவாதித் ருத்ரஜித் வமீதியம் சுரசங்கக. இதில் சொல்கிற இந்த பாடல் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே 5ஆம் பகுதி கொடுத்துருப்பேன். அதில் கடைசியாக சொல்லப்பட்ட சத்தியவிரதன்கிற மன்னனை தான் இந்த பாடல் குறிப்பிடுது. அது அந்த காணொலிக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள் அதை. இப்போ விளக்கத்தை பார்ப்போம். வில்லிலிருந்து அடுத்தடுத்து புறப்பட்ட அம்பு குவியலின் மோதலால் நெருப்பெலும் பெரும் போரில் சத்தியவிரதன், முன்னாடி சொன்ன சத்தியவிரதன் ருத்ரன்னு சொல்லக்கூடிய இந்த அக்னி தேவனை வென்றார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. எனவே தேவர் குலாம், குலாம்னா குழுன்னு அர்த்தம், தேவர் குலாம் அவரை ருத்ரஜித் என அழைத்தது. எல்லாமே வடமொழி பெயர் தான். இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரில. ஆனால் இடையில நிறைய முற்கால சோழ மன்னர்களையும் இந்த பாடல்களில் கொடுத்துருக்காங்க. அதை வைத்து பார்க்கும்போது கொஞ்சம் கற்பனை, அதாவது 50% கற்பனை, 50% படித்த இது உண்மையாகவும் இருக்குது. அடுத்து சியே நத்ரஸ்த கபோத்ரக்ஷண கிருணாத் யக்தாத்தம தேகஸ்புருக ஸ்ரீ மதத்குல பூஷணம் சிபிரபு. இதான் சிபி சக்கரவர்த்தியோட பாடல். தௌசி நரோ பூபதிக தத்வம்சாபரணம் பபுவ புவனே கியாதோ மருத்தோ நிருபோ யத்யா காவகி தாவ ஷக்ஷித தனைர்யஜக்ஞ கிருதக பாண்டவைக. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 2 மன்னர்களை குறிப்பிடுறாங்க. ஒன்று சிபி மன்னரை குறிப்பிடுறாங்க. சிபி சக்கரவர்த்தி புறாவுக்காக தன்னுடைய பருந்துக்கு ஈடாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட தொடையை அறுத்து கொடுத்தாருல, அந்த சிபி சக்கரவர்த்தியை பற்றி தான் அந்த 2 முதல் வரிகள் சொல்லப்படுது. அடுத்த வரிகள் இந்த கியாதோ மருத்தோன்னு ஒரு வார்த்தை, அதாவது மருத்தன் அப்படிங்கிற ஒரு அரசன், அதாவது சிபிக்கு பிறந்த மன்னன்னு குறிப்பிடப்படுறாங்க. சரி, விளக்கத்தை பார்ப்போம். சோழர் குலத்தின் பூஷணமாக சிபி என்னும் சக்கரவர்த்தி தோன்றினார். அவர் பருந்தினால் அஞ்சிய புறாவை காப்பாற்றுவதற்காக கருணையோடு தன் உடல் மீது இருந்த பற்றை விடுத்தார். அதாவது அந்த தொடையை அறுத்து அவர் கொடுத்தாருங்கிறத அப்படி சொல்கிறாங்க. இவர் இந்த சிபி சக்கரவர்த்தி யார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இவர் உசிரனின் மகன் ஆவார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. ஏதோ ஒரு மன்னன் இருந்திருக்கார் போல, உசிரனின் மகன் ஆவார். பிறகு அந்த சூரிய குலத்தின் ஆபரணமாக மருத்தன் என்ற மன்னர் தோன்றினார். ஒருவேளை சிபி சக்கரவர்த்தியோட மகனாக கூட இருக்கலாம், ஆனால் இப்படி குறிப்பிடப்படலை. மருத்தன் என்ற மன்னர் தோன்றினார். அவர் யாகம் செய்த பிறகு இருந்த மீதி செல்வத்தை கொண்டே பாண்டவர்கள் யாகம் செய்வார். பாண்டவர்கள் அஸ்வமேத யாகம்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த யாகம் இவர் யாகம் செய்ததுக்கு பிறகு அந்த மீதி செல்வத்து இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு தான் பாண்டவர்களே யாகம் செய்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த 2வது பாடல் குறிப்பிடப்படுறது. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியல. ஆனால் சிபி சக்கரவர்த்தி ஓரளவுக்கு உண்மையாக இருந்தால் தோணுது. ஆனால் இந்த மருத்தன் மாதிரியான கதைகள்லாம் கொஞ்சம் ரீல் விட்டுருக்காங்கன்னு தான் தோணுது. சரி, அடுத்து 28வது. துஷ்யந்த மஸ்ய குலபூஷணம் ஆமநந்தி தௌஷ் யந்திர் அஸ்ய பரதஸ் சமபூ தனுஜக சோலாஹ் வயஸ் சமஜநிஷ்ட ததிய சுனூர் என் நாமதக பிரதிதமர்க்க குலம் பிரதிவ்யாம் அப்படின்னு இருக்கும். இதில் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த குலபூஷணம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். குலத்தோன்றல் இல்லை குலத்தை செழிக்க வந்தவன் இப்படிங்கிற அர்த்தத்தில் தான் குறிக்குது. இந்த பாடல் எந்த மன்னனை குறிக்குதுன்னா துஷ்யந்தன். நிறைய பேருக்கு தெரியும், புராணங்கள் படித்தவங்களுக்கு இந்த துஷ்யந்த மன்னனை பற்றி கொஞ்சம் நிறையவே தெரியும். அந்த துஷ்யந்தனே இந்த சோழ வம்சத்தில் உள்ளவன், அதனால தான் கீழே சோழ வயசுன்னு கொடுத்துருக்காங்க. சரி, விளக்கத்தை பார்ப்போம். அக்குலத்தில் பூஷணமாக துஷ்யந்தனை கூறுவர். அவருக்கு அந்த துஷ்யனுக்கு மகனாக பரதன் அப்படிங்கிறவர் தோன்றுறாராம். அந்த பரதனுக்கு சோழன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு மகன் பிறக்கிறாரு. அவருடைய நாமத்தை, அதாவது பெயரை கொண்டு தான் சூரியனின் குலம் பூமியில் புகழ் பெற்றதுன்னு சொல்கிறார். அதாவது இதில் எப்படி கன்வே பண்ணுறாங்கன்னா, சோழன் என்கிற பெயர் இந்த பரம்பரையில் பிறந்த பரதன்கிற ஒருத்தருக்கு மகனாக பிறந்த ஒரு பேர் சோழனா, அவருடைய பெயரை கொண்டு தான் சூரியனின் குலம் பூமியில் புகழ் பெற்றதுன்னு சொல்கிறதெல்லாம் கேட்கும் பொழுது கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியும் இருக்குது. அது என்ன உண்மைன்னு தெரில. 29வது. சோழ ராஷ்டிர விவிதோஜ் வலசம்பன் யக்ருத ஸ்வபுர சம்பத மிந்திரம் எம் வதந்தியம்ர நாதம வன்யாம் சூரியசமபவ தீர்ணம் ஆதாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் எழுத்து கூட்டி தான் படிக்கணும், ஏன்னா அது ரொம்ப அனுபவம் எனக்கு இதில் கிடையாது. அதனால் இதை நான் கொஞ்சம் எழுத்து கூட்டி தான் படிப்பேன்.
இன்னொன்று அது எழுதும் பொழுதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இது. சரி, விளக்கத்தை பார்ப்போம். சோழ நாட்டில் பலவிதமாக திகழும் செல்வத்தால் தேவலோகத்தின் செல்வம் கீழாக்கப்படுது. அதாவது சோழ தேசத்தில் உள்ள செல்வம் வந்து தேவலோக செல்வத்தை விட அதிகமாக இருக்குமா. அதனால் தேவர்களின் தலைவனும் பரந்த மனமுடையவரான இந்திரன் பூமியில் அவனுருவில் அவதரித்ததாக அறிஞர்கள் கூறுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சோழ மன்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சோழன் மன்னனுடைய நாட்டில் அவ்வளோ செல்வங்கள் இருந்து தான், தேவலோகத்தை விட அதிக செல்வங்கள் இருந்து தான், அதனால் தேவர்களின் தலைவனே வந்து அதை இந்திரன் வந்து சோழ மன்னனாகவே உருவெடுத்தவன், அவன் அவதாரமாக பிறந்தவன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கட்டு தான், அவங்களா சொல்கிறது, எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அடுத்து இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும். நகரோர்த்த லிதாராதி குஞ்சரக பஞ்சரம் ஸ்ரீயக ராஜகேசரி வர்மா சித்தனயக சோழவர்மனக. இதில் வந்து ராஜகேசரி பரகேசரிங்கிற வார்த்தைகள் இதுக்கப்புறம் நிறைய பாடல்களில் வரும். அது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இதனுடைய அர்த்தம் ஒன்றும் இல்லை, தன் நகத்தை கொண்டே பகைவர்களின் யானைகளை பிளந்தவனும் செல்வத்தின் இருப்பிடமானவரும் சோழவர்மன். இந்த சொன்ன சோழவர்மன், அந்த சோழவர்மனுடைய மகனாக பிறந்தவர் தான் யார்? ராஜகேசரின்னு குறிப்பிடுறாங்க. தன் நகத்தை கொண்டே பகைவர்களின் யானைகளை பிளந்தவனும் செல்வத்தின் இருப்பிடமானவரும் சோழவர்மனின் மகனாக ராஜகேசரி பிறந்தார். அந்த ராஜகேசரிக்கு பிறந்தவர் தான் பரகேசரி. இது வந்து பிற்கால சோழர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா முதலாம் ஆதித்த சோழன் ராஜகேசரின்னு சொல்லுவாங்க, பராந்தக சோழன் பரகேசரிம்பாங்க. அடுத்து ராஜகேசரினக புத்ரோ பூபதிக பரகேசரி அபவத் யஸ்ய கோபாக்னி கிருகஸ்த மாசித் விஷத் பலம். இதில் ராஜகேசரின்னு வர்றது அந்த முதல்ல சொன்ன ராஜகேசரி, புத்ரோன்னா மகன், பூபதிக பரகேசரி, அவனுடைய மகன் பேர் பரகேசரின்னு கொடுத்துருக்காங்க. கோபாக்னி, இதெல்லாம் தமிழ் வார்த்தை தான், கோப அக்னின்னு அர்த்தம். சரி, கருத்தத்தை பார்ப்போம். அந்த ராசகேசரிக்கு மகனாக தான் யார் பிறக்கிறா? பரகேசரிங்கிறவர் பிறக்கிறார். அவருடைய கோப அக்கினியில் எதிரிகளின் படை அழிவுற்றது. இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் இன்னும் பிற்கால சோழர்களை நம்ம இன்னும் பார்க்கல. பிற்கால சோழர்கள் இதுக்கப்புறம் வர பாடல்களை தான் பார்க்க போகிறோம். ஆனாலும் முன்கூட்டியே வந்து இந்த ராசகேசரி பரகேசரிங்கிற வார்த்தையை கொடுக்குறத வச்சே பார்க்கும்பொழுது பழங்காலத்துலேருந்து இந்த ராசகேசரி பரகேசரிங்கிற வார்த்தைகள் முற்கால சோழர்கள்ட்ட இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். சரி, அடுத்தது 32 வந்து பார்த்திங்கன்னா, ததக பிராப்ருதி சோழானாம் அபிஷேக கிரமாதிமே நாமனி பரிவர்த்ததே ராஜ்யாம் ஆக்ஞாபிதாயினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சோழானாம் அப்படிங்கிறது வந்து வழக்கம் போல் சோழர்களை தான் குறிப்புது. அபிஷேக கிரமாதிமே, அப்போ அந்த வார்த்தைகளை நல்லா கவனிச்சிங்கன்னா, வீராபிஷேகம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து அச்சோழ மன்னர்கள் இப்போ சொன்ன பார்த்திங்களா அந்த பெயர்கள், அந்த சோழ மன்னர்கள் பட்டாபிஷேக கிரமத்தை மேற்படி 2 பேர்களை மாறி மாறி சோழ மன்னர் சூடி கொண்டனர். அதாவது மாறி மாறி சூடிப்பாங்களாம் பெயர்கள். அந்த ராஜகேசரி பரகேசரின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு பட்டப்பெயர் மாதிரி தான் இருந்திருக்கு. அப்போ அதான் பட்டாபிஷேக கிரமம்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராஜகேசரி பரகேசரி பின்னால் அந்த சோழ மன்னர்கள் மாறி மாறி சூட்டிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 33 அபுத் சித்திர ரதோ ராஜா பரகேசரி சம்பவக சித்ராச்ரவஸ் தத்சுதஸ் தஸ்ய சித்திரதன்வா மஹிபதிக. இப்போ சொல்கிற மன்னன் பேர் வந்து சித்ராச்ரவஸ். சரிங்களா, இது 34வது பாடலில் இன்னும் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். அந்த பரகேசரியோட மகன் பேர் தான் சித்ராச்ரவஸ் அப்படின்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, அர்த்தத்தை பார்ப்போம். பரகேசரியோட மகன் சித்திரரதன், அந்த சித்திரரதனுடைய மகன் பேர் சித்ராச்ரவன், சித்ராச்சவனுடைய மகன் பேர் சித்திரதன்வர். இப்படி 4 மன்னர்களை குறிப்பிடுறாங்க. பரகேசரி, சித்திரரதன், சித்ராச்ரவன், சித்திரதன்வர் அப்படின்னு 4 மன்னர்களை இந்த ஒரே ஸ்லோகத்தில் முடிச்சிடுறாங்க. அது இதெல்லாம் உண்மையானு தெரில, ஆனால் கொடுத்துருக்காங்க. ராஜேந்திர சோழன் ஏற்றும் போது உள்ள காலம் இது கிடையாது, வடமொழி பகுதி, அது மட்டும் தெளிவாக தெரியுது. 34 சர்வத்திகப் எஸ் சமானிதாக பார்த்திவை அர்த்த ராசயக தஸ்யாக்ரதோ வியக்ரியத தேனாபி ஹைசார்த்தினாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்த்தராசையக அப்படின்னு கொடுத்துருக்க வார்த்தை, அப்புறம் வியக்கியர்ந்த வியப்புற்ற, இந்த மாதிரி நம்ம தமிழ் வார்த்தைகளில் தான் கொஞ்சம் அடாப்ட் பண்ணி சமஸ்கிருதமே உருவாகிருக்கு. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் உட்காந்து இன்றைக்கி திணிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம மேலே. பிற அரசர்களால் எல்லா திசைகளிலிருந்தும் செல்வ குவியல், கடைசியாக சொன்ன பார்த்திங்களா, அந்த சித்திரதன்வன் அவனுக்கு கிடைக்க அவர் அதனை உடனே யாசிப்போருக்கு அளித்து விடுவார். எல்லா திசையிலேருந்து இப்போ போர் புரிஞ்சு அந்த செல்வ குவியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களே, அதை இந்த சித்திரதன்வன்னு சொல்லப்பட்ட மன்னர் வந்து என்ன செய்வாருன்னா எல்லாருக்கும், அதாவது யார் யாரெல்லாம் இந்த யாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவார்.
உடனே யாசிப்போருக்கு அளித்து விடுவார் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படிலாம் இருந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. குடுத்துருக்காங்க அப்படி. அடுத்து 35 இதோட இன்னைக்கு முடிச்சுக்குவோம். சுரசரித் அவதாரி தேதி மத்வா தபஸ்ஸி ரதேன இதில தான் முக்கியமான ஆள சொல்றாங்க பகீரதன. பகீரதனே ராஜ்ஞா நரபதிர் அவதாரயன் யசோர்த்தி நிஜபூவி தாம்ச கவேர கன்யா காக்யாம். இதில் சொல்றப்படுற அந்த பகீரதன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கங்கை நதியை இவரோட வேண்டுதலுக்கு ஏற்ப தான் வந்து சிவபெருமானை கொண்டு வருவார். அதே மாதிரி இன்றைக்கும் பகீரதி ரிவர்னே இருக்குது, நதினே இருக்குது. சரி விளக்கத்தை பார்ப்போம். தவத்தின் மூலம் பகீரதன் ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார், எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதனை கேள்வியுற்ற அந்த கடைசியாக சொல்லப்பட்ட சித்திரரதன் புகழை வேண்டியவனாய் தவத்தில் முனைந்து அவரும் ஒரு தவம் செய்கிறாராம். கவேரனின் மகளை, கவேரன்னா யாருன்னு எனக்கு தெரியல, கவேரனின் மகளை தன் நாட்டிற்கு வரவழைத்தார். இந்த கவேரன்கிற வார்த்தையை நான் இப்போ ஏதோ ஒரு படத்தில் கூட கேள்விப்பட்டேன். அங்கே இருந்த ஒரு மகளை வந்து நாட்டிற்கு வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறாங்க. இன்னும் 137 இப்போ 36 35 தான் முடிச்சிருக்கோம். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.